இங்கே பாரு, நான் வந்து கீரை கூட்டு பண்ண சொல்கிறேன். ஓகேவா? கீரை கூட்டு வந்து எப்போவுமே கீரை கட்டு வாங்கிட்டு வந்து தானே நம்ம கீரை கூட்டு பண்ணுவோம். அது முளைக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலக்கீரை, அந்த மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரை, அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வந்து வேறு ஏதோ இந்த மாதிரி கீரைங்கள்லாம் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், டீ தூளில் பண்ண போகிறேன். டீ தூளும் வந்து லீஃப் தானே. தினைக்கும் வந்து எனக்கு டீ வந்து ஒரு பெரிய எனர்ஜி. ஓகேவா? காஃபி வந்து சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிடணும். டீ வந்து நான் வெறும் வயித்துல குடிப்பேன். அது வந்து நல்ல ஒரு ஆக்சிடேஷன் உண்டான ஒரு இது இருக்குது. ரீவைட்டலைசிங்க்கு வந்து நல்ல ஒரு இது கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம், நல்ல விஷயம் டீயில். நம்ம வந்து சும்மா டீ எதுவுமே சாப்பிடாம டீ மட்டுமே குடிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆனால் அது வந்து ரீவைட்டலைஸ் ஆகுங்கிறது உண்மை. ஓகேவா? ஸோ நான் வந்து இன்றைக்கி டீ தூளில் அந்த சாறு எடுத்து கூட்டு பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாரு, நான் வந்து இந்த டீ போடுற பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். ஓகேவா? இது நான் எல்லோரும் செய்யுங்கன்னு சொல்ல, நான் செய்கிறேன். ஒரு வேளை சாப்பிட்லாம் இந்த மாதிரி அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வேணால் செஞ்சு பார்க்கலாம். ஓகேவா? டீ தூளுக்கு நம்ம வந்து எப்போவுமே டீ போடும்போது போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டு இந்த 2 சின்ன வெங்காயம், 2 பூண்டு எடுத்திருக்கேன். இதை வந்து நான் நல்லா பொடி பொடியாக நறுக்கி இதில் போட போகிறேன். ஓகே, இதை வேணும்னா கொஞ்சம் அரைச்சி கூட போட்டுக்கோ. நம்ம இஞ்சி டீலாம் குடிப்போம்ல, அந்த மாதிரி. இது வந்து இல்லைன்னா இதை அப்படியே சும்மா ஒரு பொடி பொடியாக நறுக்கிட்டு அதுக்கப்புறமா இதையே வேக வச்சு நம்ம அப்படியே அதோட கலந்துக்கலாம். அது உன்னோட எப்படி இருக்குன்னு பாரு. ரொம்ப கலந்து 1 கிலோ 2 கிலோன்னு பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நீ செஞ்சு சாப்பிட்டு கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தால் அதுக்கப்புறம் இது பண்ணலாம். அப்படியே எல்லாம் இவ்வளோ 10 கிலோ 20 கிலோ வாங்க டெஸ்ட் பண்ணுறோம் புதுசுன்ட்டு கொடுக்கக்கூடாது. இது வந்து நானே ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். நான் பண்ணுறது பாரு, இது நல்லா இருக்கும்னு நினச்சேன்னா அப்புறமா நீ கொஞ்சமாக செஞ்சு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சாப்பிட்ற அளவுக்கு பாரு. இங்கே பாரு, கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது, ட்ரை கருவேப்பிலை தான். இதையும் நான் வந்து பொடி பண்ணி போட்டுறேன். அதோட இதுதான் சும்மா தான் அந்த ஒரு க்ரஷ். ஓகே, இந்த சாதம் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னா நான் வந்து இதே கூட நான் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேன். ஓகே, எப்போவுமே பாலில் தானே டீ, ஹாட் இது என்னது மசாலா சாய், சாக்லேட்டு, அது இதெல்லாம் போடுறோம். சாப்பாட்டில் சாப்பிட்டதே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து சாப்பாடோடு எப்படி இருக்கணும். இப்போ நான் இவ்வளோ தான் ரைஸே எடுத்திருக்கேன். ஓகே, இதோட வந்து இது என்னமோ அவரிக்காவா, இந்த பாப்பாரிக்கா, அந்த மாதிரி சில சீசனிங்காக போடுவோம்ல நம்ம, அது மாதிரி இருக்கிறத கொஞ்சம் எடுத்துக்கும். இது போட்டாவே போதுமே, எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொன்னால், இது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கா. இது நம்மளோட டச் ஒன்று வேணும்ல. நம்மளது வந்து இப்போ வந்து 2 அந்த வெங்காயம், அந்த பூண்டு போட்டு அந்த டீத்தூள். ஓகேவா? அதுதான் அதில் மெயின். டீத்தூளை வந்து இது வரைக்கும் நான் பாலில் தான் சாப்பிட்ருக்கேன். வெறும் லெமன் டீ கூட குடிச்சிருக்கலாம், அது கூட நான் குடிச்சிருக்கேன். ஆனால் வந்து சாதத்தில் சாப்பிடல. ஸோ ரசத்துக்கு புளிக்கு பதில் நான் இது கூட ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது நல்லா இருந்துச்சுன்னா, லைக் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அது நல்ல 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நீ செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா இருந்தால் நீங்கள் சாப்பிட்லாம். உனக்கு நல்லா பிடிச்சிது, ஒத்துக்கிற மாதிரி இருந்துச்சு, உடம்புக்கு ஒன்றும் வாமிட்லாம் வரல, டைஜஷன்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா ஓகே. இது வந்து நான் கூட்டுக்கு பருப்பை வேக வச்சு போடல. இதையோ வந்து நான் அன்றைக்கி மிளகா பொடி போட்டேன்ல, அந்த கடலை மாவில், கடலை பருப்பில் அந்த உப்பு, காஞ்ச மிளகா. ஸோ அப்போ நம்மளுக்கு காரமும் இருக்குது, பருப்பு பொடிக்கு வந்து இதுவும் போட்டோம். ஓகேவா? இதோட வெறும்னு நான் அந்த கொதிக்க வைக்கிற அந்த டீ தூள் இது மட்டும்தான் அந்த இது போடுறேன். எப்படி இருக்கும்?
இங்கே பாரு இவ்வளோ வந்துருக்கா. இப்போது இது வந்து இப்படியே இது வந்து ஃபில்டர் ஆகும். அதனால இதை நம்ம யூஸ் எவ்வளோ அந்த அந்த கலர் உங்களுக்கு வேணும்னா இந்த வெங்காயமும் பூண்டும் தனியாக எடுத்து கூட மிக்ஸ் பண்ணி அது சக்கை இல்லைன்னா திரும்ப இதையே வந்து இது ஃபஸ்ட்டு டேஸ்ட். ஓகேவா? மூஞ்சி வந்து அஷ்டகோணத்துக்கு போதா அப்படின்னு பார்க்கணும். அஷ்டகோணத்தில் வந்து போச்சுன்னா அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எப்படி இருக்குன்னு சொல்லு. கொஞ்சம் காட்டமாக இருக்குது. கொஞ்சம் காட்டமாக இருக்குது. அப்புறம் வந்து கொஞ்சம் புளிப்பு வேணுங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. அப்புறம் கொஞ்சம் உப்பு வேணும். இது வந்து எப்படி தெரியுமா, கஷாயம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் உப்பு தேவை. அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் புளி தேவை. நல்லா இருக்கும். பிடிச்சா சாப்பிடு, பிடிக்கலாம் சாப்பிடாது. இப்போ உப்பு போட்டுட்டு நான் இன்னும் கூட கொஞ்சம் சாதம் போட்டுட்டேன். இதை பற்றியா சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது. உப்பு போட்டுட்டு சாப்பிட்லாம். ஓகே, பிடிச்சா சாப்பிடு, அதுக்கப்புறம் என்ன திட்டாத. கொஞ்சமாக சாப்பிட்டு பாரு, பிடிக்கலாம் விட்டுடு.